Dear students, plus 2 Maths, Chapter 11, Probability Distributions, நிகழ்தகவு பரவல்கள். Example 11.16. Suppose that f of x given below represents a probability mass function. X வந்து இது வந்து random variable. f of x கொடுத்துருக்காங்க, இதுதான் probability mass function. c square 2c square 3c square 4c square c 2c. அதாவது அந்த வேரியபிள் 1 2 3 4 5 6க்கு அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி மீன் அண்ட் வேரியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றதுனால இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒன்று வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். இப்போது இங்கே இருக்கிற சி ஸ்கொயர் ப்ளஸ் 2c ஸ்கொயர் ப்ளஸ் 3c ஸ்கொயர் ப்ளஸ் 4c ஸ்கொயர் ப்ளஸ் சி ப்ளஸ் 2c அதை தான் அங்கே எழுதியிருக்கோம், ஈக்குவல் டு 1. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா இந்த சி ஸ்கொயர் மட்டும் வர்றது 10c ஸ்கொயர் வந்துடும். இது வந்து 3c ஈக்குவல் டு 1. இந்த 1 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா 10c ஸ்கொயர் ப்ளஸ் 3c மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா -10 வரும், டிஃப்ரென்ஸ் வந்து 3 வரணும். இப்போ -10 மேலே எழுதிட்டோம். நம்ம 5 2s are 10ன்றது நமக்கு தெரியும், அதுக்குரிய டிஃப்ரென்ஸும் 3ன்னு தெரியும். சென்டரில் வந்து ப்ளஸ் வேல்யூ இருக்கிறதுனால நமக்கு 5 வந்து ப்ளஸில் இருக்கணும். 5 விட 2 வந்து சின்னது அப்படின்னால அது மைனஸில் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இப்போ நமக்கு +3 வந்துடும். சி ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து டிவிஷனில் போட்டுடணும். 5/10 -2/10ன்னு வந்துடும். இங்கே 1/2. இங்கே வந்து 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து மேலே 1 வந்துடும், கீழே வந்து 5 வந்துடும். அப்போ 1/2 -1/5ன்றது. இப்போ நம்ம டேரெக்டாக ப்ராக்டிஸ் எழுதிக்கலாம். c plus 1/2 into c minus 1/5 is equal to 0. c plus 1/2 equal to 0னா c equal to -1/2ன்னு வந்துடும். c வந்து c minus 1/5 equal to 0னா c is equal to 1/5 வந்துடும். c is equal to -1/2 வந்து நம்ம invalid function because f of x வந்து நமக்கு greater than 0 அப்படின்றது தெரியும். தேர்ஃபோர் நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணும்னா c is equal to 1/5. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து எழுதியிருந்த அந்த டேபிள் காலத்தை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ் 1 2 3 4 5 6. இங்கே வந்து சி ஸ்கொயர் மட்டும் இருக்குது. அதனால் நம்ம 1/5 அப்படின்னும் போது அதை ஸ்கொயர் பண்ணும்போது 1/25ன்னு வந்துடும். இது வந்து 2/25, இது வந்து 3/25, இது வந்து 4/25. 5க்கு வந்து 1/5 2/5 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ நம்ம இந்த டேபிள் காலத்தை யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேறு எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிள் எழுதிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே என்ன எழுதிக்கணும்னா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அதை எழுதிக்கிறோம். அப்போ 1 × 1/25 வந்து 1/25, 2 × 2/25 is equal to 4/25, 3 × 3/25 is equal to 9/25. 4 வந்து 4 சார் 16/25, இங்கே 5/5 அப்படின்னு வரும், இங்கே 12/5ன்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும். அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஸ்கொயர் பண்ணி இது கூட மல்டிப்ளை பண்ணோம். 1 ஸ்கொயர்னால் 1 தான், 1/25. 2 ஸ்கொயர் வந்து 4, அதனால் 4 2 சார் 8/25 வந்துடும். இங்கே 3 ஸ்கொயர் 9 வந்துடும், 9 3 சார் 27/25 வந்துடும். இங்கே 16 × 4 வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 64/25. இங்கே வந்து நமக்கு 5 ஸ்கொயர் வந்து 25 × 1/5 வந்து 25/5ன்னு வந்துடும். 2/5 இங்கே வந்து 6 ஸ்கொயர் 36 × 2 72/5 அப்படியே வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணுறோம், நமக்கு தெரியும் இதனுடைய வேல்யூ வந்து 1ன்றது. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 115/25 வருது. அதுக்கடுத்தது இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 585/25 அப்படின்னு வருது. இப்போ மீன் அப்படின்னா தமிழில் வந்து சராசரி. இதனுடைய வேல்யூ அது வந்து மியூ வந்து இந்த மாதிரி நம்ம சிம்பாலிக்காக எழுதலாம் மீனை. அதுக்குரிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா e of x is equal to sigma x into f of x, அதுதான் அதுக்குரிய மீன் வேல்யூ. அப்போ நமக்கு x into f of x சிக்மா வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 115/25 கிடச்சிருக்கு.
அப்போ 125 கிடையாது, 115/25. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 4.6 கிடைக்கும். அதுக்கடுத்து வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதுக்குரிய ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 585, இங்கே இருக்கிறது தான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். 585/25 அதை எழுதிக்கிறோம். மைனஸ் 4.6 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இ ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு 4.6ன்னு கண்டுபிடிச்சிருக்கும். இதை டிவைட் பண்ணும்போது 23.4 கிடைக்குது. இது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 21.16 கிடைக்குது. சப்ராக்ட் பண்ணோம்னா 2.24 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு மீன் வேல்யூ வந்து 4.6 கிடச்சிருக்கு. வேரியன்ஸ் வந்து 2.25 கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.